அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 7ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெற இருக்கிறது. சந்திர கிரகணத்தின் போது துலாம் ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயங்களை செய்ய வேண்டும், எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது, இதிலும் குறிப்பாக எந்தெந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்கும் போது பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது, அதை தொடர்ந்து வருகின்ற 21ஆம் தேதி சூரிய கிரகணமும் நடைபெற இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த வேளையில் சூரிய கிரகணம் நடைபெறுவதற்கு முன்னதாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன, கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்களை எப்படி நீக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வது என்பதை உறுதியாக விரிவாக பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக இந்த வருடம் 2வது சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணமாக அமைகிறது. அந்த முழு சந்திர கிரகணம் என்பது இரவு 9:56 மணிக்கு துவங்கி நள்ளிரவு 1:52 மணி வரைக்கும் முழுமையாக இந்த சந்திர கிரகணம் நீடிக்கிறது. இந்த சந்திர கிரகணத்தை நாம் வெறும் கண்களால் பார்க்க முடியும். இந்தியாவில் பல பகுதியில் இருந்து இந்த கிரகணத்தை பார்க்கலாம். நவீன உபகரணங்களை பயன்படுத்தியும் இந்த கிரகணத்தை பார்க்கலாம். இந்த கிரகணமானது இந்தியா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, நியூசிலாந்து உள்ளிட்ட பல நாடுகளில் தெளிவாக பார்த்து மகிழ முடியும். பொதுவாகவே கிரகணம் என்பது வானில் நடைபெறக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. சில கதிர்வீச்சு இருந்தாலும் கூட இந்த கிரகணங்களை பார்த்து மகிழலாமா என்றால் நிச்சயமாக பார்த்து மகிழலாம். அதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் இருக்கும் போது அதை பார்த்து மகிழ்வதில் எந்தவிதமான தவறும் இல்லை. ஆனால் அதே சமயம் கிரகணத்தின் போது ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க வேண்டும் என்றால் கர்ப்பிணிகள் உள்ளிட்டவர்கள் கவனத்துடன் இருப்பது அந்த பாதிப்புகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கும். பொதுவாக கிரகணம் என்ற ஒரு நிகழ்வு நடைபெறும் போது இறைவனின் பலமே குறையும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு வகையில் ராசியின் உச்ச அதிபதியாக சனி இருந்தாலும் கூட சந்திரனும் ஒரு வகையில் சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். எனவேதான் இந்த வேளையில் சந்திர கிரகணம் நடைபெறும் போது கவனத்துடன் இருப்பது பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே கிரகணம் என்பது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் என்று இரு வகைப்படுகிறது. அதில் சூரிய கிரகணம் என்பது சூரியன், சந்திரன், பூமி ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திரனினுடைய நிழல் பூமியின் மீது பதிவது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சூரிய கிரகணமும் பல வகைப்படும். இந்த சூரிய கிரகணம் வருகின்ற 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக சந்திர கிரகணம் 7ஆம் தேதி இரவு நடைபெறுகிறது. இந்த சந்திர கிரகணம் என்பது என்னவென்று பார்த்தால் சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது பதிவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சந்திர கிரகணம் என்பது பொதுவாகவே இந்த 3 கிரகநிலைகளும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய வேளையில் பூமியினுடைய நிழல் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ பட்டு சந்திரனினுடைய ஒளிரும் தன்மையை, பிரகாசிக்கும் தன்மையை மறைக்கக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. இதுதான் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சந்திர கிரகணத்தினால் சூரியனினுடைய பிரதிபலிக்கும் தன்மை மங்கலாக மாறும் அல்லது கருமையாக மாறும். ஒளிச்சிதறல் காரணமாக சிவப்பு நிறத்திலும் மாறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இந்த வருடம் நடைபெறக்கூடிய சந்திர கிரகணம் என்பது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக முழு சந்திர கிரகணமாக பார்க்கப்படுகிறது. எனவே முழுமையாக சந்திரன் இந்த வேளையில் வானில் சிகப்பு நிறத்தில் தோன்ற போகிறார். ஏனென்றால் சந்திரனின் பிரதிபலிக்கும் ஆற்றலை முழுமையாக சூரியனின் இருந்து வரக்கூடிய ஒளி கதிர்களை பூமி தடுக்கிறது. எனவே ஒளிச்சிதறல் காரணமாக சந்திரன் முழுமையாக சிவப்பு நிறத்தில் தோன்ற போகிறார். பௌர்ணமி தினமாக இருப்பதால் இதை நாம் வெறும் கண்களாலே பார்க்க முடியும். மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறார். கிரகணம் நடைபெறக்கூடிய அன்று மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் ராகுவுடன் இருப்பதால் சந்திர கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு பல அதிரடியான மாற்றம் சூரிய கிரகணம் நடைபெறுவதற்கு முன்பு சந்திக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. கிரகணத்தின் போது கவனத்துடன் இருந்தால் உறுதியாகவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு சந்திரனின் அமைப்பால் உண்டு. அவருக்கு நேர் எதிராக சப்தமஸ்தானத்தில் லாபஸ்தானமாகிய 11இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சூரியன். அவருடன் மற்றொரு நிழல் கிரகமான மோட்சக்காரகரான கேதுவும் மங்களக்காரகரான குருவின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் இணைந்திருக்கிறார். புதன், சூரியன் மற்றும் கேது ஆகிய 3 கிரகநிலைகள் இணைந்து லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தை வலுப்படுத்துகின்றன. எனவே பல வகையில் அதிரடியான மாற்றத்தை
சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பது பல வகையில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. இது மட்டுமல்லாது ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானமாகிய 6ல் வீற்றிருக்கிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் சனி 6ல் இருப்பது அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான தருணமாகவும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. விரயஸ்தானமாகிய 12ல் மங்களகரகரான செவ்வாய் வலம் வருகிறார். பின் விரய செலவுகள் கட்டுக்குள் வருவதோடு பல்வேறு வகையான நல்ல மாற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மேலும் சுக்கிரன் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. 10ஆம் இடத்தை சுக்கிரன் வலுப்படுத்துவதால் பல வகையில் நன்மை நிறைவாக வளர்ச்சி காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய வேளையில் சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் சற்று கவனத்துடன் இருங்க. அப்படி இருப்பதால் பல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். பொதுவாக கிரகணம் நடைபெறும் போது என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்கும்போது நிச்சயமாக கிரகணம் நடைபெறும் போது சில விஷயங்களை செய்வது தவிர்ப்பது நல்லதாக அமையும். கூர்மையான ஆயுதங்களை, கூர்மையான உபகரணங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய பணிகள் எதுவாக இருந்தாலும் கூடுதல் கவனத்துடன் இருங்க. கிரகணம் நடைபெறும் போது அந்த பணிகளை தவிர்ப்பது நல்லதாக அமையும். நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அது மட்டுமல்லாது உணவு உண்ணுதல், உணவு சமைத்தல் போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும். அந்த நேரத்தில் காய்கறிகளை வெட்டுதல் போன்றவற்றையும் உறுதியாக தவிர்ப்பது தங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அடுத்தடுத்து பல நல்ல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது அந்த நேரத்தில் தண்ணீர் அருந்துவதையும் தவிர்ப்பது நல்லது. இரவு நேரம் என்பதால் ஓய்வெடுப்பீர்கள். இரவு நேர பணிகளில் இருப்பவர்கள் மட்டும் கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் இது போன்ற விஷயங்களில் கவனத்துடன் இருங்க. பயணம் மேற்கொள்ளுதல், வெளியில் இருப்பதை தவிர்ப்பது நல்லது. முடிந்தவரை பயணங்களை திட்டமிட்டு கிரகணம் நடைபெறக்கூடிய வேளையில் தவிர்த்து விடுங்கள். வெளியில் சுற்றுவதையும் தவிர்ப்பது நல்லதாக அமையும். அது மட்டுமல்லாது கிரகணம் நடைபெறும் போது மங்களகரமான காரியங்களை துவங்குதல், மங்களகரமான காரியங்களை செய்தல் போன்றவற்றையும் தவிர்ப்பதால் பல நல்ல மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது மங்களகரமான காரியம் நடைபெறலாம். எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக ஆலயம் மூடப்பட்டிருக்கும். எனவே வீட்டில் இருப்பது சிறப்பான ஒன்று. வீட்டிலிருந்து இறைவனை நோக்கி மன்றாடுங்கள். ஆன்மீக சக்தி உங்களுக்கு நிச்சயமாக அதிகரிக்கும். இந்த நேரம் இரவு வேலை என்பதால் ஓய்வெடுப்பதும் நல்லதாக அமையும். பெரும்பாலும் ஓய்வெடுக்கவில்லை என்றால் இறைவனிடம் மன்றாடுங்கள், நல்ல மாற்றம் கிடைக்கும். இந்த கிரகணம் முடிந்ததற்கு பிறகு நிச்சயமாக அடுத்த நாள் காலை எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்வது உங்களுடைய வாழ்வில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கிரகண தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும். கதிர்வீச்சால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் விலகி நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும். எனவே இந்த கிரகணத்தின் போது என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் பல நல்ல மாற்றம் நிச்சயமாக நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடும்.